நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். இலங்கை கடற்படையினால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்து தாக்கப்பட்டதை கண்டித்து செய்தியாளர்கள் வாயிலாக கண்டன உரை நிகழ்ச்சி திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் திரு RM தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரு சதா பாஸ்கரன் மாவட்ட மூத்த துணைத் தலைவர், கிளம்பாக்கம் சிவக்குமார் மாவட்ட பொருளாளர், வேப்பம்பட்டு கே அன்பழகன் மாவட்ட துணைத் தலைவர், ஜி குமார் மாவட்ட துணைத் தலைவர், ஏ தீபன் லாரன்ஸ் மாவட்ட பொதுச் செயலாளர், வட்டார தலைவர்கள் பொன்ராஜ், ஈகை பி தேவேந்திரன், ஏ நித்யானந்தம், கே வி ராஜன், எம் சந்திரசேகரன், கே சுரேஷ், மாவட்ட பிரதிநிதி முருகேசன், சி ரவி, எஃப் அர்னால்ட், ஆர் அப்துல் சமத் மாவட்ட செயலாளர்கள் ஜான் முகமது, டிசிசி ஆகியோர் கலந்து கொண்டனர். சைலண்ட் போட்டேன். ஓகேண்ணா. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு கு. செல்வபுரத்தகை அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களின் ஒப்புதலோடு மத்திய பாஜக அரசு மற்றும் இலங்கை அரசின் தமிழக மீனவர்களின் மீதான விரோத போக்கை கண்டிக்கின்ற வகையில் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி கச்சத்தீவுக்கு மீனவர்கள் கடலில் சென்று அந்த பகுதியில் மீன் பிடிக்க போனாங்க. அந்த மீன் பிடிக்கிற கடலில் போன சில இலங்கை கடற்படை அவங்க கைது பண்ணிட்டாங்க. அதை கைது பண்ணி 23 பேர், ரெண்டு படகுல 23 பேர் கைது பண்ணி அரசு பண்ணிட்டு 20 பேர் விடுவிச்சுட்டு 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 6 மாதம் சிறை. அந்த 6 மாதம் சிறையில் வச்சுட்டு திரும்ப மறுபடியும் அதையும் ஒரு ஆளை 1 வருஷத்துக்கு சிறை தண்டனை. இது ஏற்கனவே கலெக்டர் ஆஃபீஸாக மீனவர்கள்லாம் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. கலெக்டர் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களை ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுறாரு. ஆனால் இது வரைக்கும் பண்ணலை. அகைன் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பவுமே இந்த பிஜேபி பாஜக அரசு இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணுறதே கிடையாது. எப்போ பாரு மீன் பிடிக்க மீனவர்கள் போவாங்க, ராமேஸ்வரத்தில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 6 மாதம் இருப்போம், 3 மாதம் இருப்போம், பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, விடுவாங்க. இதே பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தலைவர் மரியாதைக்குரிய செல்லு பெருந்தகை இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் உண்ணாவிரதம் இருந்தாங்க. எதேச்சியா அந்த மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்லாம் போய் ராமநாதபுரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு இப்போதான் ஜஸ்ட் அதை வித்ரா பண்ணிட்டாங்க. சிறைச்சாலையில் இருக்கிறவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொண்டாட சிஎம் கிட்ட பேசி முடிவு பண்ணுறோன்னு சொல்லிடுறாங்க. இதை கண்டிக்கின்ற வகையில் தான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நம்ம RM தாஸ் மாவட்ட தலைவர் முன்னிலையில் இந்த பிரஸ் மீட் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ண சொல்லி மாவட்ட தலைவர், மாநில தலைவர், MP எல்லாருடைய ஆலோசனை பிறகு நடந்துருக்கு. இதுதான் முழுக்க பிஜேபியினுடைய அடாவடித்தனம், அராஜகம். மீனவர்கள் எப்பவுமே ஒரு பிரச்சனைக்குரிய விவகாரம். அவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாங்க. அந்த மீனவர்களே எந்த வகையிலும் அவங்க முன்னேற்றமான வாழ்க்கையே இல்லை. படகு எடுத்து போட்டை உடச்சிடறாங்க, அதை நாசனம் பண்ணிடுறாங்க, பல லட்சம் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க. தமிழ்நாடு அரசு எவ்வளோ முயற்சி பண்ணுது. மத்திய அரசாங்கம் மீன்வளத்துறை அமைச்சர் பேசுனாங்க. அந்த மீன்வளத்துறை அமைச்சர் அதனுடைய தொழிற்சங்க பிரதிநிதிகள் பேசியும் அவங்க எந்த முடிவும் எடுக்கல. இதனால தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ன பண்ணி ஒரு முடிவு பண்ணி ஒரு கண்டனம் தெரிவித்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட தலைவர்கள் செய்தியாக நீங்கள் வெளியிட்டு மக்கள் மத்தியில் பரப்புவதற்கு உண்டான ஏற்பாடு நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற ஒரு வகையில் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுதான் சப்ஜெக்ட். அதாவது திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். அதாவது மருத்துவக் கல்லூரி, புலிக்காட்டு, மேலூருக்கான முகத்துவாரம், அப்புறம் ரயில்வே மேம்பாலங்களுடைய அண்டர் கிரவுண்டு, வாட்டர் ப்ராப்ளம், ரோடு, லைட்டு, நிறைய பஞ்சாயத்துக்கு ஐமாஸ் லைட் கொடுத்துருக்காரு. அதனால அவருடைய பண்டில் நிதி ஒதுக்கீடுல எவ்வளோ என்னென்ன பண்ண முடியுமோ, இந்த 2 ஆண்டு கொரோனா இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. மீதி இருக்கிற 3 ஆண்டுல அவருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில நிறைய சேவை செஞ்சாரு. பொதுமக்களுக்கு நிறைய பிரச்சனை சால்வ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3,56,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. அதே இப்போ எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் சிறப்பாக பணியாற்றிருக்கிறோம். அவர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு நல்லா இருக்குது.
அதே வந்து நமது முதலமைச்சர் இந்த தொகுதி வந்து எங்களுக்கு கண்டிப்பாக அலாட் பண்ணுற நம்பிக்கை இருக்குது. அதை அலாட் பண்ணாருன்னா சிறப்பாக நாங்கள் பணியாற்றுவோம், எல்லா வேலையும் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மாவட்ட தலைவர் இந்த தொகுதியில் 993 பூத்து எங்கள் மாவட்டத்துக்கு உட்பட்ட பூத் இருக்குது. அந்த பூத்தில் 10 பேர் BLA 2 பூத் ஏஜென்ட்டுங்க ஃபிக்ஸ் பண்ணி போட்டுருக்கிறோம், மண்டல பொறுப்பாளர் போட்டுருக்கிறோம். எல்லா வேலையும் சிறப்பாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எந்த நேரத்தில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணாலும் அந்த தேர்தலை சந்திச்சு காங்கிரஸ் பேர் இருக்கும் தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை எப்படி 3,56,000 ஓட்டு ஜெயிச்சோம், அதை விட அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிறப்பாக வந்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிறைய பணி செஞ்சுக்கிறார். நிறைய பேர் கிராமத்து மக்களும் சரியாக தெரியல அது என்னான்றது. நாங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பப்ளிசிட்டி பண்ணியிருக்கிறோம். மீண்டும் இப்போ கூட முந்தா நாள் பார்த்து கூட எல்லா ஏரியாவில் போய் விசிட் பண்ணியிருக்கிறார். எங்கள் வேட்பாளர்கள் கூட வந்திருக்கிறார், காக்குழு வந்திருக்கிறாரு. அவருடைய பண்டில் என்னென்ன கொடுத்தாரோ அது மட்டும் இல்லாமல் தனியாக DRDக்கு கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி நிதி இல்லாததுல கூட ஃபோன் பண்ணி சொல்லி வேலை செய்ய சொல்லிட்டு கொண்டாரு, ஏற்பாடு பண்ணிடுவார். சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. மகத்தான வெற்றி பெறுவோம். எங்களுடைய இந்த தொகுதிக்கு வந்து நமது மரியாதைக்குரிய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் வந்து கொடுப்பார்ன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த தொகுதி கொடுத்தாருன்னா அதிகமான ஓட்டு வித்தியாசம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள். தமிழக மீனவர்களை தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக பாஜக அரசு அராஜக போக்கு, அதாவது வேணுமென்று சம்பந்தப்பட்ட இடத்தில் செல்லாமலேயே அவர்களை சிறைப்பிடிப்பது, அவருடைய படகுகளை உடைப்பது, சிறை வைப்பது, இது போல ஒரு மீனவர்களுக்காக சுதந்திரமாக இந்த நாட்டில் அவர்கள் வந்து வாழ்வாதாரத்தை கெடுக்கும் வகையில் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து கொண்டு சிறையில் வைத்து, அது மட்டும் இல்லாமல் சித்திரவதை 6 மாதம், ஓராண்டு இவர்களை எதை நினைக்கிறார்களோ அது போல பழிவாங்கும் செயலோடு என்று நடத்தி கொண்டு வருகிறது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாஜக அரசு யாரும் எந்த ஒரு பொதுமக்களும் ஏழை மக்களும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆகும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தினக்கூலி ஏழை மக்கள் தான் அந்த வேலைக்கு போறாங்க. அந்த அன்றாட கூலியை கூட நீ பார்த்தீங்கன்னா 4 மாசமா இதுவரைக்கும் சம்பளம் போடணும். அதாவது தமிழக அரசு நம்முடைய முதல்வருக்கு கலகம் கற்பிக்கும் வகையில் வேண்டும் என்று நிதியை ஒதுக்கீடு செய்யாமல் மக்களை வாட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதே நிலையில் போனால் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூருக்கு இப்போ காங்கிரஸ் கொடுத்தா முன்பு விட மிகப்பெரிய வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதா, இல்லை பல மேம்பாட்டு திட்டங்களெல்லாம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்குதுன்னு மக்கள் வந்து குறை சாட்டிருக்காங்க. திருவள்ளூர் நகர் பகுதியிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய மேம்பாலம், வேப்பம்பட்டு மேம்பாலம், செவ்வாப்பட்டு மேம்பாலம் இன்னும் பல காலமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இது குறித்து MP அவர்களுடைய பார்வையில் எப்படி சொல்றாங்க? MP வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு அவங்களுடைய பணி செய்து முடித்து விட்டாரு. மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர் 3 முறை டெண்டர் விடப்பட்டவர்கள் குறைவாக இருக்கிறது மதிப்பீடு என்ற காரணத்தால் தான் இது தள்ளி போய்கிறது. இருந்தாலும் அவங்களும் வந்து மெத்தன போக்கா இல்லை, அவங்களும் வந்து நிதிக்கு தகுந்தா போல. ஏன்னா மாநில அரசு வந்து இந்த GST நிதியை கிட்டத்தட்ட பல லட்சம் கோடியை இன்னும் கூட மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுக்காத 1 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்குது. இருந்தாலும் இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரால் முடிந்த வரையில் மக்களுக்கு நல்ல ஒரு நலத்திட்டங்களை அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவரால் முடிந்தவரை இந்த தொகுதியில் மாவட்ட தலைவர் வந்து என்னென்ன பணிகள் பண்ணியிருக்க மேற்கொண்டிருக்கிறாரு அதை பற்றி சொல்லுங்க. இந்த தொகுதி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7-8 மாதம் ஆகுது மாவட்ட தலைவர் வந்து. இருந்தாலும் வந்து புதுசு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ சிறப்பு, அதாவது யார் என்னன்றதுல இருந்தாலும் அவருடைய நான் முதன்மை இருந்தாலும் அண்ணன் அன்பழகன் அவர்கள் மூத்த கட்சி தலைவராக இருந்தார், INTCL இருந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15, 12, 13 வருஷமா இந்த கட்சி பணி தான் ஆட்டிங்கிறாரு. எங்களுக்கு வந்து அவர் மாவட்ட தலைவர் இருந்தாலும் சீனியர் வந்து அவர் தான். இருந்தாலும் அவர் வந்து இந்த தொகுதியை வந்து 2014 தனித்து காங்கிரஸ் போட்டியிடும் போது தம்பி
விக்டர் ஜெயக்குமார் இருக்கும்போது அதனுடைய பணியெல்லாம் இவர் செஞ்சிருந்தாரு. அதே நோக்கத்தில் நீ பார்த்தீங்கன்னா பூத்து கமிட்டி போறதுலேருந்து மக்களை அழைச்சி எப்படி நடத்தணும் கட்சின்றது நல்ல தெளிவா மாவட்ட தலைவரோட கூட உணவு இருந்து இன்னைக்கு சிறப்பாக செஞ்சு வந்துருக்காரு. அதே இலக்கை நாங்கள் இந்த முறை அடைவோன்றது நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஓகே. அப்படியே இருங்க. இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.